சக்கராத். சக்கராத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை தான், மௌத்துக்கு பல மயக்கங்கள் இருக்கிறது. லேசான மயக்கம் அல்ல அது, லேசான மயக்கம் அல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மயக்கத்துக்கு விளக்கம் சொன்னார். அல்லாமா ஹக்கீமு திர்மிதி பதிவு செய்திருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தானதற்கு பின்னால் அல்லாஹ் கேட்டானாம், ஏ மூசா, யா மூசா கைஃப வஜத்தல் மௌத், மௌத்தாகினீர்களே, சக்கராத் எப்படி இருந்தது? மௌத்து வருத்தம் அல்ல, நல்லவர்களுக்கு மௌத்து வருத்தம் அல்ல, பாவிகளுக்குத்தான் மௌத்தும் வருத்தம். இதை தெளிவாக விளங்க வேண்டும். பாவிகளுக்குத்தான் உயிரை கலட்டும் போது வருத்தம் ஏற்படும். நல்லவர்களுக்கும் நபிமார்களுக்கும் வருத்தம் எங்கே தெரியுமா? சக்கராத்துடைய நேரம், உயிரை கலட்டுவதற்கு முன்னால் உள்ள நேரம் தான் வருத்தம். அதுதான் பயங்கரமான வருத்தம். உலகத்தே ஆட்டி படைத்த தலைவர், 136 இடங்களில் குர்ஆனில் பெயர் சொல்லப்பட்ட அருமை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்படாதவர், மலக்குல் மௌத்துக்கே அஞ்சாதவர். புகாரியில் வருகிறது, முஸ்லிமில் வருகிறது. பாபு ஃபபாயிலி மூசா, பெரட்டி பாருங்கள், அது தலைப்பல்ல, அதனால் நான் அதை சொல்லவில்லை. சகோதரர்களே, அல்லாஹ் கேட்டானா, கைஃப வஜத்தல் மௌத், எப்படி இருந்தது சக்கராத், எப்படி இருந்தது மௌத்தாகிய கட்டம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாராம், கஷாத்தின் ஹய்யத்தின் துஸ்லஹு பியதில் கஸ்ஸாப், யா அல்லாஹ், இறைச்சி கடைக்காரனுடைய கையில உயிரோட ஒரு ஆட்டை கொடுத்து அந்த ஆட்டை அறுக்காமல் உயிரோடு அதுல தோலை உரிச்சா எப்படி இருக்குமோ அந்த வருத்தத்தை நான் சக்கராத்தில் உணர்ந்தேன். யார்? உலகத்தில் 3வது சிறந்தவருடைய சக்கராத். என்ன தைரியம் உலகத்தில் தொழாமல் இருப்பதற்கு நமக்கு? என்ன தைரியம்? இன்று மௌத்து வந்தால் வீணாக்கிய தொழுகைகள் எல்லாம் சக்கராத்தில் விளங்கும், வீணாக்கிய தொழுகைகள் எல்லாம் சக்கராத்தில் விளங்கும். இப்ப உள்ள பார்வைகள் அல்ல. இந்த பள்ளிவாசலில் மலக்குமார்கள் அந்த கேட்ல நிக்கிறாங்க, யாருக்காவது விளங்குதா? விளங்காது. இந்த பள்ளிவாசலில் இங்கே ஜின்களும் மலக்குமார்களும் உட்கார்ந்து இருக்கிறார்கள், யாருக்காவது விளங்குதா? விளங்காது. சக்கராத்தை அடைந்தால் சகோதரர்களே, இந்த கண்ணின் திரையை அல்லாஹ் கலட்டுவான். கண்ணுக்கெல்லாம் ஸ்கிரீன் இருக்குது, அந்த ஸ்கிரீன் அப்படியே விளக்குவான் அல்லாஹ்.